விஜய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமச்சந்திரன் தாமா. நீதான் அந்த குடும்பத்தை அழிக்கணும். இனி நீ வாழ போறதே அதுக்காக தான். உன் அப்பாவோட சாவுக்கு நீதான் பழி வாங்கணும். நம்ம போறப்பே அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜெயிலுக்கு போறதை விட ரொம்ப முக்கியம் என்னோட லட்சியம். அதை நான் நிறைவேற்றணும்னா அந்த ராமச்சந்திரனை கொல்லணும். கொன்னுட்டு சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். கொஞ்சம் இருடா. சரி, பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்றா. அப்பா, இல்லரி இல்லரி மொபைல்ல இன்னைக்கு ஒண்ணு. என்னடாச்சு? அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இது பாரு, வா. என்ன பாத்தியா, கண்மணியை பார்த்தல? அந்த விஜய் விஷயத்துல அவளை அடிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கண்மணி நிம்மதியாவே இல்லடா. அவ வாழ்க்கையில இருந்த மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு. தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, நம்ம வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஆயிருமோங்கிற ஒரு பயம். ஏண்டா, அந்த பயத்தோடவே ஒரு புள்ள தச்சு பொண்ணு வாழலாமாடா? கண்மணிக்கு எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு எங்க அண்ணன் புள்ளையா திரும்ப வர போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அத நினைச்சு அவன் மனசு சந்தோஷமா வச்சுக்கணும். மாறா, உன்னால முடிஞ்சா இருக்கிற சூழலை சந்தோஷமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ண. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வயலன்ஸை கையில் எடுக்கிறதுலாம் வேண்டாம். பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா இனிமே இந்த மாதிரி எதுவும் யோசிக்க மாட்டேன். அந்த விஜயை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. மாறா, இந்த சத்தியத்தை நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாத்தணும். என்ன மேடம், நாங்க எவ்வளவு சொன்னோம்? அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டான்னு நீங்க தான் கேட்கல. இப்போ உங்க டைம் வேஸ்ட், எங்க டைம் வேஸ்ட் தானே? ஊர்ல எங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருந்தா நாங்க சொன்னதை கேட்டு இருந்திருப்பீங்க. இந்த கேஸை எடுத்த உடனேயே எங்களை குற்றவாளின்னு முடிவெடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப புரிஞ்சா மேடம் யாரு குற்றவாளின்னு? அதெல்லாம் சரிங்க மேடம். மறுபடியும் புதுசா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. குடும்பம் மொத்தமா வாங்க, நீங்களை கூட்டிட்டு போயிட மாட்டீங்களே? சாரி, இப்படி ஒரு குழப்பமான கேஸ நான் என்னோட சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. எனிவே, வீரா, கண்மணி, பிருந்தா, நீங்க 3 பேரும் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க. இனிமே நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல மேடம், தேங்க்ஸ். வீரா, முதல்ல நீங்கள வெளியே போங்க. டேய், ஊர்ல இருக்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம குடும்பத்து மேலதான்டா இருக்கு. அத்தனை பேருக்கும் நம்மள பார்த்து வயித்தெரிச்சல். அதனாலதான் இவ்ளோ படாத பாடு படுறோம். இதுக்கப்புறமும் இதெல்லாம் இருக்க கூடாதுடா. வாங்க, எல்லாரும் நிக்க வச்சு சுத்தி போடுறேன். வாங்க வாங்க. நீ என்ன உட்காந்துட்டு இருக்க? அத்தனை பேர் கண்ணும் உன் மேலதான் முதல்ல இருக்கு. நீ வா, வாடா வாடா, வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அப்பாடா, ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இத்தனை நாளா என் பொண்டாட்டியாவே இல்ல. எப்பவுமே இருக்கமா சிரிப்புனா என்னன்னு கேக்குற மாதிரி இருந்தா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அப்படி ஒண்ணுலாம் இல்ல, நிறைய இருக்கு. ஏய் கண்மணி, இப்பயாவது கண்டதை யோசிச்சு பயந்து உடம்ப கெடுத்துக்காம ஒழுங்கா டைம்க்கு சாப்பிடு. நல்லா ரெஸ்ட் எடு. முதல்ல நல்லா தூங்கணும். நீ தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
உள்ள என் பையனும் தூங்காம இருப்பான். நீங்களும் தான் முன்ன மாதிரி இல்ல. கடை திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே இல்ல. நானா? என்ன கண்மணி இப்படி சொல்லிட்ட? இங்க பார், இனிமே கடைக்கே போகாம உன் கூடவே இருக்க போறேன். டேய், அவ என்னமோ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னா. உடனே நீ பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சிட்டு சுத்துறதுக்கு ரெடி ஆயிடாத. பிறக்க போற குழந்தைக்கு நிறைய சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வைக்கணும். புரிஞ்சுதா? உள்ள வா பொண்டாட்டி தாசா. நீ ஷாக்கால அதான் உண்மை. வா சரி, வா. வா, உள்ள வா. ஏய் என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் உம்முன்னு இருக்க? இல்லடா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பாரமா இருக்கு. புரியல. அந்த விஜயை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. அவ வெளியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான்டா. நான் உன்னை சொன்னா நீ கேப்பியா? சொல்லு. பேசாம அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் குடும்பமா வேற எங்கேயாவது போயிட்டு இருந்துட்டு வரலாமா? என்னடி அவெல்லாம் ஒரு ஆள், அவளுக்கு போய் பயப்பட்டு இருக்க? அதுக்காக சொல்லல மாறா. அவ எதுக்கும் துணிஞ்சவ, என்ன வேணாலும் பண்ணுவா. பண்ணுவா பண்ணுவா. அது வரைக்கும் நான் சும்மா இருந்துருவேனா? ஓடு பார்த்துக்கலாம். வா, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு தரேன். வா வா. பேரப்புள்ள பிறக்கிறதுக்குள்ள சித்தப்பனையும் தாத்தனையும் ஒண்ணு சேர்த்துட்டா. எப்பவும் இவங்க இப்படியே ஒண்ணா இருக்கணும். டேய் ஆ அளவெடுத்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணணும்டா. ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? எங்க டேப்பு? இதை கொஞ்சம் பிடிங்க. கொடு. என்ன 3 பிள்ளைகளுக்கு அப்பா, ஒரு மெஷர்மெண்ட் டேப் பிடிக்க தெரியல. டேய் மாறா, இவரெல்லாம் வச்சு எப்படிதான் நீ முன்னேறினியோ? டேய், பரன்ல ஒரு பழைய தொட்டில இருக்கு, அதுகிட்ட போய் கேளு, என்ன பத்தி சொல்லும். அப்படி சொல்லுனா? டேய், என்ன நினைச்ச என் அண்ணனை? என் அண்ணன் பர்மா தேக்கிலேயே தொட்டில் செஞ்சவரு. புதுசா செய்ய வந்துட்டு பேசுற? ஆனா நம்ம வீட்டுல தொட்டில படுத்த ஞாபகமே எனக்கு இல்லையே. நீ அப்பவே அருந்தவாளு, எங்க தொட்டில்ல படுத்த? பாயதான் புரண்டிட்டு இருந்த. இது வேற நேரம் காலம் தெரியாம மானத்தை வாங்குது. செய் மாறா, ம், இந்த டீ இந்தாங்க மாமா. அம்மா இப்பதான் ஆரம்பிச்சிருங்க, அதுக்குள்ளே வாட்டி. பரவாயில்ல மாமா, குடிங்க. சரி கொடுமா. சும்மா இருக்கும் போதும் டீ, பிஸியா வேலை செய்யும் போதும் டீ தானா? ஏதாவது இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்பானங்கள் கொடுக்கலாம்ல? நீயே ஏற்கனவே வாய் பேசுவ. இதுல உனக்கு ஏத்த மாதிரி செட்டா ஒருத்த வர போறான். கேட்கவா வேணும்? 2 பேரையும் கையிலே பிடிக்க முடியாது. மாறா, எதுக்கு மாறா இவ்ளோ சிரமம்? அண்ணி, இது நான் உரிமையா பண்றது.